Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இது Mercusys அந்த பிராண்டுடைய ரவுட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இங்கே இதை லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய மாடல் பார்க்கலாம். மாடல் நேம் வந்து AC1200 வயர்லெஸ் டூயல் பேண்ட் ரவுட்டர் இது. ஸோ டூயல் பேண்டில் நமக்கு என்ன ப்ளஸ்னால் 2 பேண்ட் கிடைக்கும். ஸோ 2 பேண்டில் ஒன்று 5G பேண்ட், ஒன்று 4G பேண்ட் அப்படின்வாங்க. பட் ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. அதில் 5 GHz வரையும் ஸ்பீட் குடிக்கும் ஃபஸ்ட் பேண்டில். செகண்ட் பேண்ட் வந்து 2.4 GHz அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கிளைம் பண்ணுறது 867 Mbps வரையும் கிடைக்கும் 5 GHzல அப்படின்றாங்க. பட் அது எனக்கு தெரியல. நான் என்ன 50 Mbps தான் எங்கள் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 50 Mbps பர்ஃபெக்டாக இதில் கிடைக்கிது. இந்த 2.4 GHzல வைக்கும்போது அந்த பேண்ட் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து அதோட ஒரு 20% இல்லை 25% லெஸ்ஸாக கிடைக்குது. மேக்ஸிமம் 40 Mbps வரையும் ஃபுல் ஸ்பீட் கிடைக்கும். ஓகே, பட் இதோடைய கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும், இதோடைய கவரேஜ் வந்து லெஸ்ஸாக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் இதில் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நம்ம 2 பேண்ட் இருக்கிறதுனால 2த்துக்குமே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வேறு ஒருத்தர் கெஸ்ட் வராங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த பேண்டு கொடுத்துடலாம். 2.4 GHz யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா ஸ்பீட் வரும். அவங்க ஸ்பீட் எவ்வளோ அவங்களுக்கு அந்த ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு வந்து பாதிக்காது. இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இல்லை நான் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருமே ஒரே பேண்டில் யூஸ் பண்ணோம்னா அதோடைய ஃபாஸ்ட் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. பட் நாம் ஒரு பேண்ட் அவங்க ஒரு பேண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃபாஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதில் பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அண்ட் IPTV சப்போர்ட் இருக்குது. ஸோ IPTVனா உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் அதை ஒரு செட்டப் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதில் ஆப் இருக்கும். எப்படி ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம், OTT ஆப்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது ஃப்யூச்சரில் ஒரு சிட்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேபி அது வந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ரவுட்டரில் எவ்வளோ போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு லேன் போர்ட், அப்புறம் ஒரு வேன் போர்ட், 2 லேன் போர்ட் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேன் தான், 2 லேன், ஒரு பவர் கேபிள் போடுற போர்ட், அண்ட் தென் ஒரு ரீசெட் பட்டன் அண்ட் வேப்ஸ் பட்டன். அதாவது பேர் பண்ணுறதுக்கு இதுதான், ரீசெட் பண்ணுறதுக்கும் இதுதான். உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சு ஏதோ இதில் எல்லாமே தான் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஹேங் ஆகுதுனாலும் ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணி திரும்ப புதுசாக மாற்றிக்கலாம். ஸோ இதில் 4 ஆண்டனா இருக்குது, அதனால் நல்ல கவரேஜ் கிடைக்கும். இதில் மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு டிசைன் பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு RJ45 கேபிள் கொடுத்துருக்காங்க, லேன் கேபிள், அண்ட் தென் பவர் அடாப்டர் பவருக்காக. ஓகே, ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு கைடு, எப்படி செட் பண்ணுறது, ஸோ எப்படி ஒர்க் பண்ணணும், அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கைடு பேப்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நிறைய கண்டென்ட் யூடியூப்லேயே இருக்கும். உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஒரு வீடியோ எடுத்து போட சொன்ன கூட எடுத்து போடுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட உங்கள் ரவுட்டர்ஸுக்கான பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இதில் IPv6 சப்போர்ட் இருக்குது, 4, 6 ரெண்டுமே இருக்கும். ஸோ கெஸ்ட் நெட்வொர்க், MUI பேர் இருக்குது, ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதோடைய பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். அண்ட் இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா 3 years வாரண்ட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. பாருங்கள், பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா, மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்குறது பெஸ்ட். ஏன்னா ஏதாவது இஷ்யூ வந்தால் டக்குன்னு நம்ம போய் மாற்றிக்கலாம், வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், சடனாக ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்னா இதை போய் கொடுத்துட்டு மாற்றிக்க முடியும். பட் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அது வர்றதுக்குள்ளே லேட் ஆகும். இல்லைனா அதுக்குள்ளே புது ரவுட்டரை வாங்கிடலாம். ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் ஏதோ ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் லோக்கலில் தான் வாங்குவேன். ப்ரைஸும் சில டைம்ஸ் லோக்கல் ஷாப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதை நான் ரொம்ப குறைவான ரேட்டில் தான் வாங்கினேன். அந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால கொடுத்தாங்க. ஜஸ்ட் 1600 தான் பே பண்ணேன் இதுக்கு. இந்த ரவுட்டருக்கு 1600 டூயல் பேண்ட் ரவுட்டர். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் டெப்த்தாக கூட இந்த ரவுட்டரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.